அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். மொத்த கடனும் காணாமல் போக அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை வெறும் 9 முறை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்கான எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் சூட்சமமான இந்த வார்த்தைகளை எழுதும் போது உங்கள் கடன் முழுமையாக தீர்வதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்குமான பணம் விரைவாக ஏதாவது ஒரு வழியில் உங்களை வந்து சேரும். பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது கடனை தீர்ப்பதற்கான மிகவுமே அற்புதமான ஒரு நேரம். நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட அல்லது பிரைவேட்டா யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அந்த கடன் தொகையில் கொஞ்சமாவது நீங்க திரும்ப செலுத்தினால் கூட போதும். அந்த முழு கடனும் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல நகைகள் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கொஞ்சம் வட்டி பணமோ அல்லது அசல் தொகை நீங்க கொடுத்தால் கூட போதும். விரைவாக அந்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது நமக்கு நள்ளிரவு நேரத்துல வரும், அதிகாலை நேரத்துல வரும். சோ இந்த நேரத்துல கடனை திரும்ப செலுத்துவது கொஞ்சம் கடினம். அதே நேரத்துல பேங்க்ல நம்ம லோன் வாங்கியிருக்கோம்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேதியில தான் இஎம்ஐ அவங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன உண்டியல் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு அந்த பணத்தை உண்டியலில் நீங்க போட்டுட்டே வாங்க. ஒரு கணிசமான அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்ததற்கு பிறகு அந்த பணத்தை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் அல்லது நீங்க பிரைவேட்டா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கொடுக்கலாம். இந்த பணத்தை வேறு எதற்கும் நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. இந்த பூமியில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகனுடைய அருள் நமக்கு தேவை. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அங்காரகன் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது. 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அங்காரகன். மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரமாக எடுத்துக்கிறோம். அதிலும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு 1000 மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரக்கூடிய கரெக்டான டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு, அதாவது நள்ளிரவிற்கு பிறகு 1 மணி 33 நிமிடங்கள் முதல் 3 மணி 20 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். இரவு 12 மணி தாண்டிட்டாலே நமக்கு அடுத்த நாள் கணக்குல வந்துருமே, இது எப்படி சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தமாக இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய உதயம் வரும் நேரம் தாங்க அடுத்த நாள் நம்ம கணக்கிடுவோம். அதன் அடிப்படையில் சனிக்கிழமை இதை பின்னிரவாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் நாளைய தினம் சனிக்கிழமை நள்ளிரவு 1 மணி 33 நிமிடங்கள் முதல் 3 மணி 20 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை 9 முறை எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 9 முறை எழுதினாலே போதும். எழுத வேண்டிய வார்த்தைகள் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. மூவ் ஆன், கிளியர், கவுண்ட், ஹோல்,
bring speed jackpot now. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக 2 லைனா நம்ம எழுதியிருக்கோம். நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2 லைனா நீங்க பிரிச்சு கூட எழுதலாம். இதை ரெட் கலர் பென்ல எழுதுவது மிகவுமே விசேஷம். 9 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து நீங்க உங்க பேக்ல அல்லது ஷெல்ஃப்லன்னு ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. உங்களுடைய மொத்த கடனும் தீர்ந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய ஆற்றல் மிக்க தினத்தில் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட் ஸ்டோன். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வசிய கல் இது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். அதை கற்பனையாக நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் உங்க கையில இப்ப கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா நன்றி உணர்வுடன் இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வுகளை கொண்டு வரணும். உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு ரியாலிட்டியா உண்மையா நீங்க ஃபீல் பண்ணணும். இது போல ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை நீங்க கையில வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக உணரும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். இந்த கல் நம்முடைய உணர்வுகளை பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உடையது. உங்களுடைய எவ்வளவு பெரிய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதிசயத்தக்க வழியில் அது நிறைவேறும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது அதீத ஆற்றலுடைய தெய்வீகத்தன்மை நிறைந்த ஸ்படிக கற்கள். இந்த ஸ்படிக கல்லை நீங்க பார்த்தீங்கன்னா அதற்குள்ள இயற்கையான பிளவுகள், வீரல்கள் நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய வெளிப்புறம் அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா நல்லா பாலிஷ் பண்ணதை போல இருக்கும். இந்த கல்லை ஜஸ்ட் நீங்க உங்களுடைய பாக்கெட்ல அல்லது ஹேண்ட்பேக்ல, வேலட்ல, மணி பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலே போதும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் உங்களை நெருங்காது. எனக்கு அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ மனதில் ஒரு குழப்பம் இருக்கு, பயம் இருக்குன்னு சொல்றவங்க இந்த கல்லை தினமும் உங்க கையில ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வச்சு பாருங்க. ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க மாறிடுவீங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த கல்லை நீங்க உங்க பேக்ல அல்லது பாக்கெட்ல வச்சுட்டு கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பல மடங்காக நீங்க கவர்ந்து எழுப்பீங்க. பொதுவாகவே ஸ்படிகம் தெய்வத்தன்மை நிறைந்தது. உங்களை சுற்றி ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டையுமே தரக்கூடியது இந்த ஸ்படிகக்கல். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்படிகக்கல்லை உங்க கையில வச்சுட்டு நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து பாருங்க. நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்ய வேண்டாம். இந்த ஸ்படிகக்கல்லை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது நீங்க செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி இந்த ஸ்படிக கற்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது ரோஸ் குவார்ட்ஸ் கல். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போயிருந்தாலும் கூட அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பாக, பாசமாக பேசுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஹீலிங்கை ஏற்படுத்தும். உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கல் இது. அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, ஏதோ பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். சோ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கை, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அந்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு நீங்க சொல்லி பாருங்க. அந்த நபர் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்ககிட்ட ரொம்பவுமே அன்பா நடந்துப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக பெருகி கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க
கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.